Hi friends, welcome to the channel. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா 2026 தமிழ்நாடோட எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு. அதுல ரிசல்ட்டா டிவிகே வந்து 108 இடங்களை பிடிச்சி தனி பெரும் கட்சியா நிக்கிறாங்க. பட் 118 எம்எல்ஏக்கள் இருந்தா மட்டும் தான் சிஎம் ஆக முடியும், ஆட்சி அமைக்க முடியும்ன்ற ஒரு ப்ராப்ளம் வந்து நிக்குது. இப்போ அவங்களுக்கு 10 எம்எல்ஏ ஷார்டேஜ் ஆகுறாங்க. அதிமுக ஒரு பக்கமும் திமுக ஒரு பக்கமும் இருக்காங்க. இப்போ நடுவில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் இருக்காங்க, தேமுதிக இருக்காங்க, விடுதலை சிறுத்தை கட்சி இருக்காங்க, 2 கம்யூனிஸ்ட் கட்சி இருக்காங்க, ஒரு முஸ்லீம் லீக் கட்சி இருக்காங்க, பாமக இருக்காங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து இல்லை ஒரு 4 கட்சி ஒன்றா சேர்ந்தா கூட டிவிகேவால் ஆட்சி அமைக்க முடியும். காங்கிரஸ் உள்ள வந்து அவங்களுடைய 5 எம்எல்ஏக்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ டிவிகேயோட எம்எல்ஏ வந்து 108லேருந்து 113 மாறுது. இன்னும் 5 எம்எல்ஏ வந்த போதும் அவங்களால பார்டர் லெவல் பாஸ் ஆக முடியும். பட் அந்த 5 எம்எல்ஏ யார் தர போறாங்க அப்படின்னு பெரிய கேள்வியே. இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடைய திருமாவளவனை வந்துட்டு வரேன்னு சொல்ற, வரமாட்டேன்னு சொல்ற, ஒன்றுமே புரியாம நடுவில் நின்றுட்டு இருக்காரு. ஏன்னா அவங்களுக்கு பின்னாடி திமுக இருக்காங்க. திமுக பகைச்சுக்கிட்டு இங்க வர முடியுமா? முடியாது இல்லையா? பட் திமுக பகைச்சுக்கிட்டு காங்கிரஸ் வந்துட்டாங்க. ஏன்னா காங்கிரஸ் அப்படியே நேஷனல் பார்ட்டி, அவங்க வந்து ராகுல் காந்தியும் சப்போர்ட்டா இருக்காரு. பட் திருமாவளவன் வந்து தமிழ்நாடு கட்சி, அவங்களால தமிழ்நாடு விட்டு போக முடியாது. அதெல்லாம் திமுக விட்டு வெளியே வர பயப்படுறாங்க. அதே சமயம் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கும் வந்துட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. 2 கம்யூனிஸ்ட் பார்ட்டி சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் யாரெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா பாமக இருக்காங்க, தேமுதிக இருக்காங்க, அமமுக கட்சி இருக்காங்க. இவங்க ஒன்றா சேர்ந்தா கூட ஷார்டேஜ் ஆகிற மாதிரி தெரியுது. இதில் பிரேமலதா அவங்க வந்துட்டு வருவாங்களே தெரியாது. பாமக வந்தாலுமே அவங்க மிகப்பெரிய அளவில் டிமாண்ட் வைக்கிறாங்களாம். டெபுட்டி சிஎம் அளவுக்கு டிமாண்ட் வைக்கிறதா சொல்லப்படுது. விஜய் அவர்கள் மே 6, மே 7 2 நாளுமே போய் கவர்னர் பார்த்துருக்காரு. பட் கவர்னர் வந்து ஆட்சி அமைக்க அனுமதிக்க மாட்டுறாரு. இதனால தாவேக்கா வந்து சுப்ரீம் கோர்ட்டு போகலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. சட்டப்படி என்ன சொல்றாங்கன்னா, தனி பெரும்பான்மை யாருக்கிட்ட இருக்கோ அவங்கள கவர்னர் கூப்பிட்டு ஆட்சி அமைக்க வைக்கணும். இதை வந்து கவர்னர் பண்ண மாட்டார் என்பதனால சுப்ரீம் கோர்ட்டு போல யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ 4, 2, 3 ஒன்றா சேர்த்து 112 காட்டுறதுக்கு பதில் அதிமுக கிட்ட போனால் வச்சுக்கோங்களேன், அவங்களை ஈஸியாக ஆட்சி அமைக்க முடியும். எடப்பாடி அவர்களும் அதை விரும்புகிறாரு. பட் என்ன பண்ணுறாங்கன்னா, அவுட்லேருந்து சப்போர்ட் பண்ண யோசிச்சுட்டு இருக்காங்க. அவுட்லேருந்து சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அவங்கள கூட்டணி வைக்காமல் ஆட்சி அமைக்கும் போது நம்ம சப்போர்ட் பண்ணலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இதுக்கு வந்துட்டு அவங்க உள்ளேயே வந்து ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா நம்ம கூட கூட்டணி வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து மினிஸ்ட்ரி கிடைக்கும், இதே நீங்கள் வேணான்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே சண்டை போட்டுட்டு எம்எல்ஏ வந்து பிரிஞ்சு போயிட்டு இருக்காங்களாம். அதிமுக கூட எம்எல்ஏ வந்து பிரிய போறாங்க போல. அதை ஒன்னா சேர்க்கறதுக்காக எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிக்காரு அப்படின்னா, திமுக கூட போயிட்டு ஒன்னா சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம் பேசிட்டு இருக்காராம். இந்த ரூமர் வந்து பயமா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அதிமுக திமுக ஒன்னா சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி வந்து சிஎம் ஆக போதா பேசிட்டு இருக்காங்க. இப்போ விஜய் அவர்கள் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடியே அவர் செக்யூரிட்டி கொடுத்தாங்க இல்லையா, அந்த செக்யூரிட்டி வாபஸ் வாங்கிட்டாங்க. இந்த மாதிரி விஜய் அவர்களை வந்து ஆட்சி அமைக்க விடாமல் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. என் கூட இருக்கிறவங்க எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, 108 எம்எல்ஏ வந்துட்டாங்க. இன்னும் ஒரு 10 எம்எல்ஏ கொடுத்து இல்லை அதிமுக உள்ளே வந்து சேர்ந்து அவங்கள ஆட்சி அமைக்க விட்டு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண விட்டு அவங்க என்ன பண்ணுறான்னு வேடிக்கை பாருங்களேன். ஏன் அவர் ஆட்சி அமைக்க விட மாட்டீங்க? நீங்கள் தான் 70 வருஷம் இங்கே இருந்துட்டீங்க இல்லையா? புதுசாக ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க நீங்கள் வேடிக்கை தான் பாருங்களேன். விஜய் அவர்கள் காங்கிரஸ் கூட சேர்ந்தது மட்டும் தான் இப்போ பிரச்சனையாக இருக்குது. அந்த 5 எம்எல்ஏக்கு ஆசைப்பட்டு அதிமுக வந்து கைவிட்டுட்டாரு. அந்த காங்கிரஸோட அந்த 5 எம்எல்ஏ கழட்டி விட்டுட்டு நீங்கள் அதிமுக ஒன்றா சேர்ந்துட்டீங்க அப்படின்னா ஸ்டேட்டில் நல்லா இருக்க முடியும். சென்ட்ரல் இருந்து பிஜேபி சப்போர்ட்டும் பண்ணுவாங்க. பிஜேபிக்கு என்ன பிரச்சனைனா, விஜய் அவர்களை காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சது மட்டும் தான் ஒரே பிரச்சனை. ஸோ அதனால விஜய் அவர்களை பவர் கொடுக்காம ஆஃப் பண்ணிட்டு எடப்பாடி பழனிசாமியை வந்து சிஎம் ஆக்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது எந்த அளவுக்கு நடக்குமா நடக்காதா, இல்லை இந்த வாரம் சிஎம் ஆவாரா இல்லை அடுத்த வாரம் சிஎம் ஆவாரா, சுத்தமாக ஒன்றும் புரிய மாட்டேது. பிஜேபிக்கு வந்துட்டு விஜய் அவர்கள் காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சு சுத்தம் பிடிக்க மாட்டேது. ஏன்னா அந்த காங்கிரஸ் அழிஞ்சு போகிற கட்சி, அழிஞ்சிட்டு இருக்க கட்சி. 85% ஸ்டேட்டை வந்து பிஜேபி ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால விஜய் அவர்களே காங்கிரஸுக்கு அழட்டி விட்டுட்டு நீங்கள் திமுக திரும்ப கொடுத்துருங்க. நீங்கள் அதிமுக கூட்டணி வச்சிங்க வச்சுக்கோங்களேன், அதிமுகவும் சர்வே ஆவாங்க, நீங்களும் அடுத்த 5 வருஷத்துக்கு சந்தோஷமாக ஆட்சி அமைக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.